பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியில், இந்த நவீன யுகம் இயந்திர வாழ்க்கைக்கு மத்தியில் பலரும் அமைதியை தேடிக்கிட்டு இருக்காங்க. பொருளீட்டல், பரபரப்பு இதற்கெல்லாம் மத்தியில் மன அமைதியை எங்கே தேட போகிறோம்? அதை ஆன்மீக ரீதியாக எப்படி கையாள போகிறோம்? அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மக்களோசையிலிருந்து நான் ராமேஸ்வரி ராஜா, பிரம்மகுமாரிஸ் அறவாரியத்திலிருந்து உங்களோட பேச நான் தயாராக இருக்கேன். என்னோட யார் பேச போகிறான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கான தேடல், உங்களுக்காக விடை இன்று கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் எதிர்பாருங்க. சரி, இன்று ஐஐடி மண்டியின் இந்திய அறிவியல் மற்றும் மனநல பண்பாடுகள் மையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் மனோவியல் மற்றும் யோகா துறையில் சிறப்பு பெற்ற டாக்டர் ராமஜெயம் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் டாக்டர், நலமாக இருக்கீங்களா? ஸோ உங்களை பார்க்கும்போது எனக்கும் ஒரு உற்சாகம் வருது. இன்றைக்கி நிறைய விஷயம் பேச போகிறோம். டாக்டர், அதற்கு முன்னதாக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஸோ நான் டாக்டர் ராமஜெயம். பேசிக்கலி நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். எம்பிபிஎஸ் முடித்ததுக்கு அப்புறமா சைக்கியாட்ரி மேலும் யோகா இதில் டாக்டரேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மெயின் ஏரியா இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனநலம் மற்றும் யோகா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் எடுத்து அதை எப்படி நாம் பொதுமக்களுக்கு மன ஆரோக்கியத்திற்காக உபயோகப்படுத்த முடியும். ஸோ அந்த ஒரு ஆராய்ச்சி துறையில் நான் என்னோடய முக்கியமான வேலையை பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. அது கூட சைக்கியாட்ரியில் நான் டாக்டரேட் பண்ணியிருக்கிற காரணத்தினால மனவியலாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான ஒரு சில சிகிச்சை முறைகளையும் நான் சேவை மூலமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போது ஐஐடி மண்டி, ஹிமாச்சல் பிரதேஷ், இந்தியா அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஜஸ்ட் கடந்த ஒரு வருஷமாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இந்தியாவில் இருக்குது. அது இந்தியாவுக்கு ஒரு அப்பெக்ஸ் இன்ஸ்டிடியூட், நியூராலஜி, சைக்கியாட்ரி, நியூரோ சர்ஜரி இது மூணுத்துக்கும். ஸோ அங்கே நான் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், சென்டர் ஃபார் கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் இதே ஆராய்ச்சி துறையில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது கடந்த ஒரு வருஷமாக ஐஐடி மண்டியில் இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய அறிமுகம். இப்போது நம்ம சாதாரண வேலை செய்கிறவங்களே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிறோம். டாக்டரை பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே இத்தனை அமைதியாக காமாக பேசுகிறாருன்னா அவர் அந்த நிஜமாகவே இந்த ஆய்வுகள் அவர் உணர்ந்திருக்காரு முதல்ல அப்படின்ட்டு தான் அர்த்தம். டாக்டர், நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். முன்பு காலத்தில் வாழ்க்கை முறையிலேயே அவங்களுக்கான பயிற்சியோ, மன பயிற்சியோ, உடல் பயிற்சியோ இயல்பாகவே இருந்தது முன்பு இருந்த வாழ்க்கை நிலையில். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி 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 இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பத்துக்கு நம்ம வந்துட்டோம், செயற்கை நுண்ணறிவு யுகத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா மிஷினோட பேசக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் ஆய்வுகள் மூலமாக இந்த மன உளைச்சல், சின்ன சின்ன விஷயத்துக்கு மன உளைச்சல் சொல்கிறோம் இல்லையா, அது எங்கேருந்து ஆரம்பமானது? நீங்கள் உங்கள் ஆய்வில் எப்படி பார்க்குறீங்க அது? ஸோ மன உளைச்சல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மன அழுத்தத்துலேருந்து தான் ஆரம்பமாகிறது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக நாம் இந்த வார்த்தையை உபயோகம் பண்ணுறோம். கடந்த காலத்தில், அதாவது முன்னோர்களுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், மன அழுத்தம் அப்படின்னு சொன்னால் வளர்ந்தவங்களுக்கு, முதிர்ந்தவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் அப்படின்னு சொன்னால் அடல்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் குழந்தைங்க கூட இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப காமனாக உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஜுகேஷ்னல் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முன்னோர்களுடைய அந்த காலத்தில் இருந்த எஜுகேஷ்னல் சிஸ்டமும் இப்போ இருக்கிற அந்த எஜுகேஷ்னல் சிஸ்டத்துக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு அப்படின்னு சொன்னால் நம்மளை பற்றி நாம் அறிஞ்சிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள்
ரொம்ப 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 கடுமையாகிட்டே இருக்குது இப்போ இருக்கிற இந்த எஜுகேஷ்னல் சிஸ்டம். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் வந்து நம்ம இப்போது என்ன ஒரு ஃபுட்டு நம்ம ரெகுலராக சாப்பிட்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தி சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன். சப்பாத்தின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு யார் அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்களோ அது எப்படி இருக்கோ அது மட்டும் கிடையாது, அது எதில் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து வருது, அதை யார் ரெடி பண்ணுறாங்க, எல்லாமே தெரியும். இப்போ இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் போயிட்டு சப்பாத்தி எங்கேருந்து வருது கேட்டு பாருங்கள். அவங்க ஜஸ்ட் இதுதான் சொல்லுவாங்க, கிச்சனில் இருந்து வருதுன்னு சொல்லுவாங்களே தவிர அது யார் ரெடி இல்லைன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கியிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்களே தவிர, சப்பாத்தி அப்படின்னு சொன்னால் அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் எங்கே ரெடி ஆகுது, இதை வந்து விவசாயிகள் எப்படி தயார் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த விஷயம்லாம் வந்து எதுவுமே கிடையாது. பட் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்ட் நமக்கு டிகிரி தேவை, பைசா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மார்க்கம் தேவை, அதுக்கான ஒரு கருவியாக நம்ம எப்போ எஜுகேஷனை யூஸ் பண்ணுறோமோ, லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் கற்றுக்கவே மாட்டோம். ஸோ இப்போ இருக்கிற எஜுகேஷ்னல் சிஸ்டத்தினுடைய ஒரு பெரிய ஃப்ளா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யார், லைஃப் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமலே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை மட்டும் நம்ம தேடிட்டே இருக்குமே தவிர, லைஃபுங்கிறது என்ன அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதனுடைய ஆதாரத்தில் நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், எதை பார்த்தாலும் எந்த ஃபீல்டில் போனாலும் உங்களுக்கு வந்து மன அழுத்தம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக புரியும். ஸோ சிம்பிளான வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை வந்து படிக்கிறதுக்கான ஒரு நமக்கு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை. வீட்லேயும் கிடைக்கிறதில்ல, ஸ்கூல்லேயும் கிடைக்கிறதில்ல, சமூகத்துலேயும் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் சொந்தமாக தானும் வந்து முயற்சியும் பண்ணுறது கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற மன அழுத்தத்துக்கான முக்கியமான காரணம். அங்கேருந்து தான் வந்து எல்லா விதமான மனவியாதிகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறது. டாக்டர், சிறுவர்கள் பற்றி பேசியிருந்தீங்க. முன்பு வந்து அந்தந்த வயது பருவத்துக்கு அந்தந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இருந்தது இல்லையா? இன்றைக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் கொண்டு ஒரு அதிவேகமாக வளரணும், அதிவேக புத்திசாலியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்தந்த வயதுக்கான வாழ்க்கையை குழந்தைங்க வாழாமல் உடனே ஒரு படிப்போ கல்வியோ தேடலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க பெற்றோர். அப்போது நீங்கள் சொல்கிற இந்த மன அமைதி கெடுதலோ மன உளைச்சலோ வந்து சிறு பிள்ளையிலே ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த அதிவேகமான இந்த சிறுவர்களோட வாழ்க்கை பயணமும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? அந்தந்த வயதுக்கான பக்குவம் தானே அவங்களுக்கு இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் கேள்வி. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக அதை தான் நானும் வந்து முன்னாடி அந்த கேள்வியில் சொல்லிகிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா எந்தெந்த விஷயம் எங்கெங்கேருந்து வருது அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து இப்போ புரியவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா நீங்கள் சொன்னது, இப்போது அந்தந்த வயசுக்கு தேவையான ஒரு சில தேடுதல், ஒரு சில அறிவு வந்து அவங்களுக்கு அந்த டைமில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே அது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது விதவிதமான வேறு சீசனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஃப்ரூட்ஸ் வருது. இப்போ எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எந்தெந்த சீசனில் வருதோ அந்த டைமில் வர ஃப்ரூட்ஸ் வந்து நேச்சுரலான ஃப்ரூட்ஸாக இருக்கும், இயற்கையான ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ அப்படின்னு சொன்னால் சம்மர் டைமில் வரும். அதே அந்த மேங்கோ வின்டர் டைமில் வருது அப்படின்னு சொன்னால் அது வின்டர் டைமில் வர வைக்கிறது நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருப்பீங்க ஆர்டிஃபிஷியலாக. இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் இது ஒன்று. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே சொசைட்டினுடைய காரணமாகவோ இல்லை ஃபேமிலி சிஸ்டம் செட்டப் ஸ்ட்ரக்சருடைய காரணத்தினாலேயோ, இது இல்லாமல் நிறைய காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு படிக்கணும், படித்து வந்து நிறைய மார்க் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கி நல்லா காலேஜ் சேரணும், நல்ல ஜாப் வரணும், அதுக்கப்புறம் நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும். கை நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ அவங்களுக்கு கோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்ததுலேருந்து இல்லை த எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வாரத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கை நிறைய சம்பாதிக்கணும். ஆனால் கை நிறைய சம்பாதிச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படிப்புங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஸோ இதனால் குழந்தைங்க வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு கோல் பின்னாடியே ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் எப்போ நிற்பாங்கிறது பேரண்ட்ஸுக்கும் தெரியல, குழந்தைங்களுக்கும் தெரியறது இல்லை. முன்னாடி டாக்டர் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் இருந்தது.
அவங்க ஒரு விஷயத்தை வந்து அவங்களே செய்து அதை நடைமுறைப்படுத்தி அதை கொண்டு வராங்க. இப்போ வந்துட்டு வந்து எல்லாமே விரல் நுனியில் வந்து கையில் இப்படி வந்து கிடச்சிருது இல்லையா? அது அந்த மாதிரி. இன்னொன்று வந்துட்டு உறவுகளோட நெருக்கம் இருந்தது. இப்போ வந்து மழையில் நனையும் போது என்ன நன்மை இருக்குது? அந்த காலத்தில் மண்ணில் போய் விளையாடுவாங்க, மழையில் நனைவாங்க, இந்த கொல்லை வாய்க்கா வரப்பு அப்படின்னுட்டு பிள்ளைகள் விளையாடுவாங்க. இன்றைக்கு வந்து கைபேசியிலேயே விளையாடுற ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. கைபேசி இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஆக இந்த பழக்க வழக்கம் வந்து யார் திருத்த போகிறாங்க? இதெல்லாமே தான் நம்ம பேச போகிற அந்த மன அழுத்தத்துக்கு தான் வந்து நிற்குது. அண்மையில் பார்க்கும் பொழுது நம்ம வந்து மக்களோசை செய்தி படைப்பாளர்னால நிறைய செய்தி வாசிக்கிறோம். அதை பற்றி ஒரு மாணவர் வந்து அவர் கையில் கைபேசி இல்லை, ஆனால் இப்படி 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 அவர் வந்து அதுக்கு அடிமையாகிட்டார். ஆக இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுக்கலன்னா பிள்ளை சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த வளர்ப்பு முறையே மாறிடுச்சு இல்லையா டாக்டர்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நம்ம பிகினிங்கில் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்களுடைய வளர்ப்பு முறை. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களை நாம் வந்து ஒரு ஃபால்ட் கண்டுபிடிக்கிறோம் பெற்றோர்கள்கிட்ட அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவில் இதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப டீப்பாக போனீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் வந்து நிறைய விதவிதமான காரணங்கள். பட் எங்கேயாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஆரம்பம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வளர்ப்பு முறை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பேரண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப காமனாக இன்றைக்கி வந்து குழந்தைங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கருவி என்னென்னா ஃபோன் அவங்க கையில் கொடுத்துட்டாக்கா போதும். பேபி சிட்டர் யார் பெஸ்ட் பேபி சிட்டர்னு சொன்னால் ஃபோன். ஸோ இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு பழக்கம் வந்து பேரண்ட்ஸுக்கு ஏன் வருது, எங்கேருந்து வந்துச்சு, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி ஃபேமிலி சிஸ்டம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு முக்கியமான காரணமாக தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஸோ தாத்தா பாட்டியினுடைய அந்த அறிவு, அவங்களுக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த அறிவும் அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு பாலனை கொடுக்கறதுக்கான டைம் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு. தகவல் தெரிந்த சமுதாயமாக இருந்தாங்க, வேற எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சுரலாகவே குழந்தைங்களுக்கு வந்து அந்த வளர்ந்த முதிர்ந்தவங்களுடைய பாலனை கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா கல்யாணம் ஆன முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு செப்பரேட்டான ஃபேமிலி தேவை. ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வயசானவங்களுடைய அந்த ஒரு கனெக்ஷனே கிடையாது, அந்த முதிர்ந்த ஒரு பாலனைங்கிறதே கிடையாது. ப்ளஸ் அடிஷ்னலாக என்னென்னாக்கா அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ காலையிலேருந்து அவங்களுக்கும் டென்ஷன். அதுக்கு முன்னாடி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ இந்த டென்ஷன் எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான மெஷின்ஸுக்கிட்ட குழந்தைங்கள வந்து விளையாட வைக்கிறது, ஃபோனை கொடுத்துட்டு பேபி சிட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் பேரண்ட்ஸுடைய இன்டென்ஷன் என்ன லைஃப்காக, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து இன்டைரக்டாக வந்து திணிக்கப்படுது. அவங்களுக்கு என்னன்னு தெரியாத அந்த ஒரு வயசுலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யோசனை பண்ணுறதுக்கான ஒரு டாக்டர், இப்போ நம்ம வந்து சிறுவர் பருவத்தை பற்றி பேசணும், மழலை பருவத்தை பற்றி பேசணும். அதை கொஞ்சம் கடந்து வரும் பொழுது பருவ வயதுக்கு வருவாங்க. முன்பெல்லாம் வந்து பெண்கள் 16 வயதுக்கு மேலே பூ பெய்துவாங்க இல்லையா? இன்றைய காலகட்டம் உணவு மாற்றம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிறைய மாறி இருக்கு. 10-11 வயதுக்கெல்லாம் பருவம் எய்துறாங்க இல்லையா? எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்துரும் இல்லையா? அந்த காலகட்டத்தில் இந்த பருவ வயது வரும் பொழுது யாராவது தன்னை அரவணைக்கணும்னு நினைப்பாங்க, யாராவது அந்த அன்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ தான் பெற்றோர் வந்து அவங்களோட நண்பர்களாக மாறணுன்றத கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த தேடல் இருக்கு இல்லையா, அன்புக்கான தேடல் எங்கேயோ கிடைக்கும் பொழுது அவங்க அதை அணுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த வயது, அந்த ஹார்மோன் மாற்றம் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு அந்த உணர்வுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அந்த பருவம் வந்து பெற்றோர் பிள்ளைகளை கையாளுற விதம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ
மன அழுத்தம் இல்லை டென்ஷன், டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் ரொம்ப டைட்லி கனெக்டட். எப்படி கனெக்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், அதாவது எனக்கும் வந்து இந்த ஒரு அன்புங்கிறது வேணும் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபீலிங் மனுஷங்களுக்கு. அது முக்கியமாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் பிறந்த அந்த நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன குழந்தைங்கள நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து திடீர்னு பசிக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சப்தம் என்னென்னா அழுகுறது தான் அந்த டைமில். ஸோ அந்த அழுகையினுடைய அந்த குரல் கேட்ட உடனே அம்மா இமீடியட்டாக அவங்களுக்கு என்ன நீடோ அதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு தேவையான அன்பு. அதே அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸு தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து அவங்க எப்போ தேவையோ அந்த டைமில் போயிட்டு நல்லா மனசார விளையாடுறது, அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ். இப்படி வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது எப்போ அவங்க வந்து அந்த அடலசன்ட் டைம் ரீச் ஆகுறாங்களோ, டீனேஜ் டைம் ரீச் ஆகுறாங்களோ, அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல்லையும் வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். அந்த டைம் அவங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை பற்றி நாம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், அந்த அன்புங்கிறது, அரவணைப்புங்கிறது ரொம்ப நேச்சுரலாகவே கிடைக்கும். இது பழைய காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி குழந்தைங்க ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் முன்னாடி தான் வளர்கிறாங்க. அந்த ஹியூமன் டச்சுங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஸோ திடீர்னு அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற அந்த டைமுக்கு வரும்போது அவங்களுக்கு குயிக்காக தேவைப்படும் அந்த அன்புங்கிறது, அரவணைப்புங்கிறது. ஸோ அது வந்து அவ்வளோ குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அன்பான மனுஷங்க மூலமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஸோ அந்த கிக்கை அவங்க வந்து இம்மீடியட்டாக அனுபவம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இருக்கிற நேச்சுரலான ஒரு அவுட்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியா. எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் இங்கே உட்காந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வேறு யாரோ அவங்க கூட கனெக்ட் பண்ணுவாங்க, யாரும் கூட தெரியாது. பட் இவங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்மோனல் சேஞ்சினுடைய ஒரு வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவங்க பாட்டு எங்கே வேணாலும் கனெக்ட் ஆகுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து ஃபிசிக்கலாக எங்கேயாவது யார்கிட்டையாவது கனெக்ட் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பாண்ட், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட். அது அதிலேருந்து வெளியில் வர்றதும் ரொம்ப கஷ்டம், ப்ளஸ் அந்த பாண்டை வந்து மெயின்டைன் பண்ணி அதை மெச்சூராக டெவலப் பண்ணுறதும் கஷ்டம். அதுவும் இதெல்லாம் அவங்க எந்த ஏஜில் என்ட்ரு ஆகுறாங்க, ஜஸ்ட் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் 14 இயர்ஸில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரணம் டென்ஷனுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஏன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்கூலுக்கு போகணும், மார்க் வாங்கணும், நல்ல காலேஜில் பொசிஷன் வேணும், அது ஆல்ரெடி குழந்தையிலேருந்தே இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு ஏற்படுற அந்த கனெக்ஷன் சோஷியல் மீடியா மூலமாக திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பற்றி பேசுனீங்க. நம்ம தமிழில் வந்து சமூக வலைத்தளம் அப்படின்ட்டு சொல்கிறோம். முன்பு காலத்தில் வந்துட்டு தன்னை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பில் போய் இணைவாங்க, சேவை செய்யணும். இங்கே மலேசியாவில் பார்க்கும் பொழுது நிறைய அமைப்புகள் இருந்தது. தன்னை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க அந்தந்த அமைப்புகளில் சேர்ந்து தன்னோட திறமையோ தன்னுடைய செயல்பாடுகளையோ அவங்க வெளிப்படுத்துவாங்க. இன்றைக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் மெல்லமாக குறைந்து இன்றைக்கு வந்து தன்னை காட்டணுமா தன்னோட டிக்டாக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் இது ஃபேஸ்புக்லேயோ அவங்க தன்னோட திறமையை அப்படி வெளிக்காட்டுவாங்க. இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. தன்னோட திறமையை அவங்களாவே எங்கேயும் வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்துலேயோ இல்லை தேடாமல் தானே அதை உருவாக்கி கொள்வது கிரியேட்டர் இருக்காங்க. அதில் தீமையும் இருக்குது. தீமைனாக்கா சீக்கிரமாக வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும், இல்லை தன்னை யாராவது நோக்கிக்கிட்டே இருக்கணும், பல கவனம் நம்ம மேலே இருக்கணுன்ற காரணத்துக்காக வந்து எந்த எல்லைக்கு வேணும்னா போகக்கூடிய நிலைப்பாட்டில் இருப்பாங்க. இந்த நிலைப்பாடு நீங்கள் நிறைய ஆய்வுகள் செய்திருப்பீங்க, மனோவியல் ரீதியாக நிறைய ஆய்வுகள் செய்திருக்கீங்க. அந்த நன்மை தீமை பற்றி கொஞ்சம். ஸோ சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கி. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் இல்லை, வளர்ந்தவங்களுக்கும் கூட. இதில் வந்து என்னென்னா சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இரண்டாவது கொஷின் ஆக்சுவலாக கேள்வி. அதுக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்களுடைய வாழ்க்கையை எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், எனக்கு வந்து வாழ்க்கையில் என்ன வேணும்,
அப்படிங்கிற இந்த தெளிவு எப்போ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே வந்து வியாபாரத்தினுடைய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் இன்றைக்கி. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது சோஷியல் மீடியா சமூக வலைதளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டாக வந்து வியாபாரத்துக்கு தேவை. ஏன்னா வியாபாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் பேஸ்ட், லாபம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. லாபம் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு அதனுடைய பிரகாரம் நாம் யோசனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் நான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி வந்து அடையலாம். எக்ஸாக்ட் இந்த ஃபிலாசபிக்கு வந்து ஒத்து வர்றது என்ன அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியாவுடைய இம்பேக்ட். ஸோ சோஷியல் மீடியா வந்து கரெக்டாக தப்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்டரி கொஷின். மெயின் முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் எனக்கு என்ன வேணும், மற்றவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும், நான் எந்த ஒரு கண்ணோட்டத்தில் இது எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாமே எனக்கு வியாபாரமாக தெரியுதா, ஜஸ்ட் வேகமாக நான் முன்னோக்கி மேலே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திலே வேகமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு நிறைய சாதனங்கள் இருக்குது, அதில் சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான சாதனம், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிரந்தரமான ஒரு முன்னேற்றத்துக்கும் இது யூஸ் ஆகும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்னா, இந்த ஒரு புரிதல் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பெற்றோர்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, ஆசிரியர்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நேச்சுரலாக புரியுமோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியா வந்து நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் யூஸ் ஆகும். அதில் நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி யாருக்கோ திடீர்னு ஏதோ ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை, எந்த இடம்னு தெரியல, யாருன்னு தெரியல, யார்கிட்டையும் ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வேறு எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. ஜஸ்ட் ஒரு செகண்டில் ஃபோட்டோ வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணால் போதும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூல் சாதனம் வந்து சோஷியல் மீடியா. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவிட்டிஸாக நெகட்டிவிட்டிஸாக எங்கே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லைஃப் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியான விதத்தில் வந்து நாம் வந்து எல்லாத்தையும் உபயோகம் பண்ணலாம், இன்க்ளூடிங் சோஷியல் மீடியா. நமக்கு ரொம்ப உதவிகரமான ஒரு டூலும் அது, ஒரு கருவியும் கூட. டாக்டர், இப்போ அதே தான் இந்த சோஷியல் மீடியா பற்றி பேசும் பொழுது அந்த விழிப்புணர்வுன்னு ஒன்று இருக்கும். ஒரு எல்லை எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கேல் இருக்கணும் இல்லையா? நமக்கான ஸ்கேல் எதுன்னு கண்டுபிடிக்க தவறுறதுனால தான் இந்த அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது எங்கே போய் முடியும்னா ஒரு எல்லையில் போய் முடியும். நிறைய தற்கொலை சம்பவங்கள், மன ரீதியாக நோயாளி ஆகிற சம்பவங்கள், குடும்பம் பிரிகிற சம்பவங்கள், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுகோல் ஸ்கேல் எந்த அளவுக்கு வச்சுக்கலான்ட்டு உங்கள் ஆலோசனை? ஸோ எந்த அளவுக்கு நாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா மாதிரி எத்தனை விஷயங்கள் நம்ம இந்த இந்த அறிவியல் யுகத்தில் இருக்கோ அதை உபயோகம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லிமிட் அப்படிங்கிறது நாம் ரிஜிடாக வந்து சொல்ல முடியாது. நீங்கள் இத்தனை மணி நேரம் உபயோகம் பண்ணுங்கள், நான் இத்தனை மணி நேரம் உபயோகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுனுடைய தெளிவு எவ்வளோ இருக்கோ அதனுடைய ஆதாரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ உபயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டியும் ஃபஸ்ட்டு வேணும். ஸோ ஆவரேஜாக நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 to 3 hours, அதுவும் வந்து என்னென்னா கண்டினியூஸாக கிடையாது, இன்க்ளூடிங் அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக காலேஜ்க்கோ யூனிவர்சிட்டிக்கோ எதுக்கெலாம் தேவைப்படுது அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் 2 hours காலையிலேருந்து நைட் வரைக்கும், அதுவும் கண்டினியூஸாக கிடையாது. பட் இந்த ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அந்த 2 hours கூட நம்ம வந்து சொல்கிற நிலமையில கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷத்துக்கு வந்து மொபைல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் வராதுன்னு தெரிஞ்சாலும் கூட மொபைல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேடுற ஒரு நிலமையில வந்துட்டோம். இதை நம்ம கருத்தில் வச்சுட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ ஜஸ்ட் அந்த அளவுக்கு மட்டும் உபயோகம் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் 1 hour. இந்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் த்ரூ அவுட் த டே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக எங்கே உபயோகம் பண்ணணுமோ உபயோகம் பண்ணிவிட்டு மற்ற டைமில் வந்து நீங்கள் மனுஷங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு கேம்ஸு, இல்லை தன்னுடைய தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்துட்டு பேசுறது, சிட்சாட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால்
இந்த சோஷியல் மீடியாவுக்கு நாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கேள்வியை விட நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை, அந்த குஷி அமைதி அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க பார்த்துன்னு சொன்னால் அதை நோக்கி போவாங்க, சோஷியல் மீடியா பின்னாடி போயிடும். இதுக்கு ஆப்போசிட்டாக நாம் வந்து சோஷியல் மீடியா நீங்கள் வந்து 1 மணி நேரம் உபயோகம் பண்ணி அதுக்கப்புறம் இதை டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் சைக்காலஜிக்கலி என்னென்னாக்கா அது எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அடிக்ஷன் எல்லாம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமும் இது ஒன்று. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா அம்மாவுக்கு வந்து என்னென்னா நீட் பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கால் சென்டர் மூலமாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் உங்களுடைய வேலை எல்லாத்தையும் முடியுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை புரிய வைக்கணும். நான் எதுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துட்ருக்கேன்னா அது என்னோடய வேலை, பட் அதிலே எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிப்பு ஏற்படுது. ஆனால் உனக்கு வந்து அந்த மாதிரியான வேலை கிடையாது. இதை வந்து நம்ம வந்து உட்காந்து பாடம் மாதிரி படிக்க வச்சு புரிய வைக்க முடியாது. இது வந்து நேச்சுரலி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரண்ட்ஸ்னுடைய பிஹேவியரில், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில், லைஃப்னுடைய குறிக்கோள் என்ன, அந்த தெளிவு எந்த அளவுக்கு அவங்க வெளிப்படுத்துகிறாங்களோ தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக குழந்தைங்க அதிலிருந்து கற்றுக்கணும். டாக்டர் சொன்னது போல் குடும்பம் கலந்துரையாடல் பற்றி சொன்னீங்க. முன்பெல்லாம் வந்து ஒரு உணவு மேஜையில் உட்காந்து இன்றைக்கு என்ன நடந்துச்சு, இன்றைக்கு நாளிதழில் என்ன செய்தி வந்தது, இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் அங்கே நிகழும். இன்றைக்கும் அமர்றாங்க தான், ஆனால் என்னென்னா ஆளுக்கு ஒரு ஃபோனில் அவங்கவுங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், அவங்களுக்கு அங்கேயே வாழ்த்து சொல்கிறத விட இந்த சோஷியல் மீடியாவில் அம்மா நீங்கள் தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற அம்மாவை ஒரு அணைக்கிற ஒரு நிகழ்வு இருக்குதானா அது சந்தேகமாக தான் இருக்கும். சரிங்க டாக்டர், இந்த இப்போ நீங்கள் சொன்னது போல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு காரணமாக உருவாகுது, ஒரு தனி மனுஷன் எப்படி உருவாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர், நீங்கள் நிறைய ஆய்வுகள் செய்திருக்கீங்க, மனோவியல் ரீதியாக நிறைய ஆய்வுகள் செய்திருக்கீங்க. இப்போ நம்ம பேசின இந்த சில விஷயங்கள் சோஷியல் மீடியா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் அனுபவத்தில் உங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட சில சம்பவங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஓகே. ஸோ சோஷியல் மீடியா இது சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க நாங்கள் இருந்த இன்ஸ்டிடியூட்டில். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட்டு ஃபோனை வந்து கொடுத்துட்டு குழந்தைங்க அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் பிரெயினில் எப்படி இருக்குது, ஃபோன் இல்லாத டைமில் வந்து எப்படி இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னாக்கா கவர்மெண்ட்டுடைய ஒரு ஃபண்டட் ப்ராஜெக்டாக இருந்துச்சு. ஸோ அதில் முக்கியமான ஒரு ஃபைண்டிங்ஸ் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டெஃபினெட்லி குழந்தைங்க வந்து எப்போ ஃபோனை உபயோகம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த டைமில் அவங்களுடைய பிளட் ஃப்ளோ பேட்டர்ன்ஸ், எஸ்பெஷலி இந்த ஃப்ரண்ட் போர்ஷன், பிரெயினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன், அதை தான் மெயினாக வந்து மெஷர் பண்ணாங்க அதில். ஸோ அந்த பிரெயினுடைய பிளட் ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பாதிப்படையுது. ஸோ பாதிப்பு எந்த வகையில் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய பிஹேவியர் வந்து இரிட்டேட்டிவாக ஆகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுறது வந்து அந்த ஆய்வு மூலமாக வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் அந்த இன்ஸ்டிடியூட்டில் வேலை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த இன்ஸ்டிடியூட்டில் இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூட்லலாம் இன்றைக்கி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஃப் அண்ட் ஹெல்தி யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு கிளினிக். இதுக்கான நீடு வந்து பழைய காலத்தில் எதுவுமே இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி எப்படி ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு இல்லை வேறு ஏதாவது ட்ரக் அடிக்ஷனுக்காக ஸ்பெஷலாக வந்து ஓபிடிஸு வார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சோ, அதே மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜி சேஃபாக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கான செப்பரேட்டான வார்டு ஓபிடிலாம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய இம்பேக்ட்டு. இந்த இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டெக்னாலஜிஸ் வந்து பிரெயின் வந்து அதே அந்த ஸ்பீடில் வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் டூல் இது. ஸோ கொஞ்சம் செகண்டுக்கு கூட அந்த டெக்னாலஜி இல்லை அப்படின்னு சொன்னால் பிரெயின் வந்து ஒரு ஸ்பீடில் இருக்குது. இப்போ டெக்னாலஜி வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டெக்னாலஜி இல்லை அப்படின்னு சொன்னால் பிரெயினுக்கு அதே ஸ்பீடு தேவை. இப்போது அதே ஸ்பீடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று இரிட்டேட் ஆகணும், இல்லைனா கோவப்பட வேண்டியிருக்கும், இல்லைனா அது சம்பந்தமான விஷயங்களில் எங்கேயாவது ஈடுபட வேண்டியிருக்கும். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற விதமான சோஷியல் ப்ராப்ளம்ஸும் ஸ்டார்ட் ஆகுது.
ட்ரக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மிஸ்பிஹேவியர்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரெயினுடைய அந்த ஸ்பீடை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பிஹேவியரை வந்து தே ஹேவ் டு ஆல்டர், மாற்றியே ஆகணும். அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஈஸியாக வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் அது கூடவே உட்காந்துட்ருக்கிற ஒரு கட்டாயம் வந்து நார்மலாக ஏற்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்திங்கன்னு சொன்னால் டெக்னாலஜிக்காக கேட்ஜெட்ஸ்க்காக செப்பரேட்டாக யூனிட்ஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளத்தினுடைய இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்ம கண் முன்னாடியே இருக்கிற ஒரு ப்ரூஃப். சயின்ஸ் வந்து இது ஏன் நடக்குதுங்கிறது ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொன்று வந்து ஏன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன், அந்த சொல்யூஷனுக்காகவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நடந்துகிட்ருக்கு. அது ஓபிடியில் வார்ட்ஸில் நம்ம வந்து இன்றைக்கி கண் முன்னாடி பார்க்குறோம், நாங்கள் பார்த்துருக்கோம். ஆக அன்பர்களே, மன உளைச்சல், மன ரீதியான பின் விளைவுகள் பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஆன்மீக ரீதியாக தீர்வு காண முடியுமா அப்படின்னா முடியும். அந்த ஆய்வில் தான் நம்ம டாக்டரும் ஈடுபட்டுருக்காரு. டாக்டர், நீங்கள் பல நாடுகளுக்கு சென்றிருப்பீங்க, பலரை சந்திச்சிருப்பீங்க, யோகா பயிற்சிகள், இந்த மனோவியல் ரீதியான பயிற்சிகள் நிறைய கொடுத்துருப்பீங்க. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்குன்னு நம்புகிறீங்க? ஓகே. ஸோ யோகா சம்மந்தப்பட்ட மற்ற என்ன பயிற்சிகள் எல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அக்செப்டன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கொஷின் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் வேறு. இந்த யோகா சம்மந்தப்பட்ட பயிற்சிகள்லாம் என்ன இருக்கோ அது சம்மந்தப்பட்ட பிஹேவியர், திங்கிங் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இன்றைக்கி குழந்தைங்க எல்லாம் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்க வந்து கட்டாயத்தினுடைய காரணத்தினால அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரொம்ப பேசிகிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, தாகமாக இருக்குன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நான் தண்ணிக்கிட்ட தான் போவேன். நீங்கள் தண்ணி மாதிரியே இருக்கக்கூடிய பெட்ரோல் பக்கத்தில் வச்சாலும் அங்கே போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உடம்பு வந்து தண்ணியால் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் பை இன்ஸ்டிங்க்ட் நமக்கு வந்து தெரியும் இதுதான் தண்ணிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கும் விதவிதமான டென்ஷன், மன அழுத்தம்லாம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து யோகா சம்மந்தப்பட்ட பயிற்சிகளெல்லாம் நீங்கள் சொன்னாக்கா அவங்க ஐயோ இவங்க எல்லாம் நமக்கு ஏதோ ஆன்மீகமாக சொல்லி கொடுக்குறாங்க, இது வயசானவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு யோசனை வந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் எப்படி தாகத்துக்கு தண்ணி கிட்ட நம்ம ஆட்டோமேட்டிக்காக போவோமோ அதே மாதிரி மன அழுத்தம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் வந்து அமைதி தான். அமைதி சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் எது இருக்கோ ஒரு நேச்சுரலாக இன்ஸ்டிங்க்டுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கூட அட்ராக்ட் ஆகுறாங்க. இதுக்கும் ப்ரூஃப் நிறைய இருக்குது. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சொன்னாக்கா கேட்குறது கிடையாது. ஆனால் எப்போ வந்து இவங்களுக்கு எக்ஸாம் காரணத்தினால டென்ஷனோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிஹேவியரல் அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன், இல்லை ஃபோன் அடிக்ஷன், இந்த மாதிரி அதில் போயிட்டு மாட்டிக்கிட்டு டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு அவங்களுடைய லைஃப் எப்போ டேமேஜ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு வருது, எனக்கு இது வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் அவங்க பயிற்சி பண்ணாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே சேஞ்சை வந்து அவங்க ஃபீல் பண்ணுற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இப்போ இருக்காங்க. ஸோ ஒரு சைடில் நம்ம வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப மாடர்ன், அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகம்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பட் நீட் பேஸ்டு நம்ம பார்க்கும்போது குழந்தைங்களே தேடி வரக்கூடிய ஒரு கட்டாயம் இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள் பெற்றோர்கள் மூலமாகவோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது இன்டர்நெட் மெசேஜ் இன்ஃபர்மேஷன் மூலமாகவோ அவங்களே கற்றுக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு சூழலும் நாங்கள் வந்து நிறைய பார்க்குறோம். இப்போ டாக்டர், முன்பு இருந்த காலகட்டம் ஒரு பிரச்சனைனா அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் வளர்க்கப்பட்டிருக்கும் அல்லது அவங்களுக்கு அந்த உந்துதல் தானாகவே ஏற்படும். இப்போ இருக்கிற இந்த இயந்திர வாழ்க்கை நவீன யுகத்தில் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய பெரிய பூதாகார பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே அவங்க இமேஜின் பண்ணிக்கிறது, அதை கடக்க முடியாது, இதுக்கு மேலே இது கடக்க முடியாது அப்படின்னா ஒரு உச்சபட்ச முடிவாக வந்து சில பேர் தற்கொலை முடிவு எடுப்பாங்க. அதுதான் உச்சம், அதுதான் தீர்வு, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்ற மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த
காலகட்டம் அந்த ஒரு கட்டத்துக்கு அவங்க வரும் பொழுது ஆன்மீக ரீதியாக என்ன தேர்வு அவங்க செய்யலாம், யாரை நாடலாம்? ஸோ ஆன்மீக ரீதியாக இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக எல்லோரும் யோசனை பண்ணுற மாதிரி ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாக்கா உட்காந்துட்டு மணிக்கணக்காக தியானம் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இது ஒரு மித். ஆக்சுவலாக நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை எதுக்காகவோ அதுக்காக நாம் வாழ்ந்தாலே அதுவே ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சி. வாழ்க்கை எதுக்காக அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே போகிறோம் நான் மறுபடியும். இன்றைக்கி இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கேட்டாலும், நீங்கள் உங்களோட எய்ம் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன குழந்தைங்களை எங்கே வேணாலும் போய் கேளுங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு. காமனான ஒரு பதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நான் என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்லை பைலட் ஆகணும். இந்த ஒரு பதில் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன குழந்தைங்க சொல்கிற ஒரு பதில் இது. பட் நீங்கள் அதையே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சி டாக்டர் ஆகியிருக்காங்க, பைலட் ஆகணும்னு நினச்சவங்க பைலட் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோளே அதுதான் இருந்துச்சு. அந்த ஒரு குறிக்கோளை அடைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 30 வருஷம் 20 வருஷம் கூட ஆயிருக்கலாம். இவங்க எல்லோரும் இப்போ அமைதியாக சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு அவங்க கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடையாது. இன்னும் தேடிட்டே தான் இருக்காங்க. அந்த தேடுதல் என்னவோ அதை நாம் இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இதை நாம் இப்போ தீவிரமாக உட்காந்து யோசனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், பெற்றோர்கள் அப்படிங்கிற பேரில், ஆசிரியர்கள் அப்படிங்கிற பேரில், இல்லை சமுதாயம் அப்படிங்கிற பேரில் நாம் தீவிரமாக இதை பற்றி யோசனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேமிலியினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பிரேக் ஆன காரணத்தினால குழந்தைங்களுக்கு எங்கேருந்து மன அழுத்தம் வருதோ அதை ஃபீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. பெரிய சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தற்கொலைக்கு, டிப்ரெஷன், இது எல்லாத்துக்கும் பெரிய சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு என்னக்கா நான் அமைதியாக வாழ்கிறது தான் என்னுடைய லைஃப்னுடைய குறிக்கோள். அந்த ஒரு அமைதியாக அந்த ஒரு சந்தோஷத்தை அடையிறதுக்காக டாக்டராகி சம்பாதிக்கிறது ஒரு வழி, என்ஜினியர் ஆகி சம்பாதிக்கிறது ஒரு வழி, இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகி சம்பாதிக்கிறது ஒரு வழி. இதெல்லாம் விதவிதமான வெரைட்டி சான்சஸ் எனக்கு. இதில் எனக்கு எது சூட் ஆகுதோ அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம எல்லோரும் போய் சேர போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி, சந்தோஷம்தான். இதை நாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு ஜாபுக்கு போனோங்கிறத சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வரலாம். நம்ம இப்போ பண்ணுறது என்ன அப்படின்னு பண்ணால் கம்ப்ளீட்டாக அதுக்கான ஆப்போசிட். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறோம், நீ டாக்டர் ஆகிடு, அதுக்கப்புறம் உனக்கு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வரதே கிடையாது. ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ரேண்டமாக நீங்கள் போயிட்டு நீங்கள் சிட்டியில் போயிட்டு ஒரு 100 பேரை கேளுங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிங்க அந்த மாதிரி ஆகியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஆகியிருப்பாங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான் ஆன்மீகம். என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு விதவிதமான வழிகள் இருக்குது. ஏன்னா இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நாம் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும், சாப்பிட்ணும். அதுக்கான வழிமுறைகளை பின்னாடி நாம் தேடி தேடி போகிறது அது வாழ்க்கை கிடையாது. அமைதி, சந்தோஷத்துக்கு என்னென்ன தேவையோ அதை தேடினாக்கா பாக்கியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை. இதை பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் எழுதி வச்சு குழந்தைங்களுக்கு படிக்க வைக்க முடியாது. அது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் வாழ்ந்து காமிக்கணும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பார்த்து தான் கற்றுக்குவாங்களே தவிர படித்து கற்றுக்க மாட்டாங்க. ஸோ பார்த்து கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா 5-10 வயசு வரைக்கும் நடக்கும். பட் அதுக்கு மேலே எப்போ அவங்க படிக்க கற்றுக்கிற அந்த நிலைமை வருதோ, பட் படிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா ஃபில்டர் பண்ணுற மாதிரி. ஃபில்டர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 5லேருந்து 10 வயசு வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அது ஆல்ரெடி ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி எல்லாம் வேறு டைரெக்ஷனில் போய்ட்டுருக்கு. வாழ்க்கை பாடம் படிப்பில் கற்றுக்க முடியாதது இந்த வாழ்க்கை அனுபவம் கற்றுக் கொடுத்துரும் இல்லையா டாக்டர்? இதை பற்றி பேசும்பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வருது. முன்பு ஒரு பிள்ளை தானாக வளரும். பக்கத்து வீட்டுக்காரங்களோ, 3வது வீட்டுக்காரங்களோ, இல்லை அந்த கிராமத்தில் உள்ளவங்களோ பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்லை மாமா கூப்பிடுவாங்க. இந்த நட்புகளோடையும் இந்த உறவுகளோடையும் இந்த அணுக்கம் இது ஒரு பிள்ளைய வளர்க்கும். எங்கன்னா போகிறவங்களும் ஐயோ அந்த மாமா பார்த்துட்டு வீட்டில் சொல்லிடுவார், இந்த சின்னம்மா பார்த்துட்டு வீட்டில் சொல்லிடுவாங்க, அந்த அக்கா பார்த்துட்டு வீட்டில் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான பயம் இருந்தது.
அந்த குழந்தைய அப்படி விட்டுறலாம், எல்லாரும் வளர்த்து எடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கு சூழல் மாறி இருக்கு. ஆசிரியர்கள் கூட கண்டிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த பகிர்வு, இந்த கட்டமைப்பு, நீங்க சொன்ன இந்த கட்டமைப்புக்குள்ள இல்லாம இருக்கு இல்லையா, அது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? ஆமா. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய லாங்கஸ்ட்டு ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி ஒன்று பண்ணாங்க ஹெல்த் சம்மந்தமாக. அதாவது பல வருஷமாக, ஆல்மோஸ்ட் 60-70 வருஷமாக கண்டினியூஸாக நடந்த ஒரு ஆராய்ச்சி. இந்த சந்தோஷத்தை பற்றின ஒரு ஆராய்ச்சி தான். அதாவது எப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. வளர்ந்து அவங்க போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி லைஃப் எல்லாம் செட்டில் ஆகி ஒரு சிலர் இறந்தும் போயிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டடி இது. ஸோ மோஸ்ட்லி இது அமெரிக்காவில் நடந்துச்சு. விதவிதமான ஒரு சிட்டிஸில், டவுனில், வில்லேஜஸ்லேருந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள சின்ன வயசில் அவங்க எந்த ஃபேமிலி, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்து வளர்ந்து எங்கே செட்டில் ஆகி இப்போ அவங்க என்னவா இருக்காங்க, அவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சியில். இதிலேருந்து கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹெல்த்துக்கு நமக்கு வந்து முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று சமூகத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிறது, சோஷியல் கனெக்டட்னஸ். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங்ஸ். இது கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனு, எக்ஸசைஸ், அதெல்லாம் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து அந்த சோஷியல் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குஷி, ஆரோக்கியம் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே கிடைக்குது. இது வந்து என்னென்னாக்கா ஒரு 60-70 வருஷத்தினுடைய ஆராய்ச்சியினுடைய ஒரு ஃபைண்டிங்ஸ். நம்ம சோஷியல் கனெக்டட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபேஸ்புக்கில் நமக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது கிடையாது. எத்தனை நண்பர்கள் நம்ம கூட இருக்காங்க, நமக்கு வந்து சந்தோஷமான சமயத்துலேயும் சரி, ரொம்ப கஷ்டமான சமயத்துலேயும் சரி, நம்ம கூட வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து உதவி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி, அந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி யாருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சோ, அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் சாப்பிட்றதுக்கு இல்லாமல், படிக்கிறதுக்கு இல்லாமல் இருந்த அந்த மாதிரியான குழந்தைங்க கூட வளர்ந்து பெரிய பெரிய பாலிட்டிஷியனாக, பெரிய பெரிய சயின்டிஸ்டாக ஆகியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தைங்களுக்கு வந்து காசு, பணம் எல்லாம் நிறைய இருந்துச்சோ, அதே அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கனெக்டிவிட்டி இல்லாத காரணத்தினால கடைசி சமயத்தில் வளர்ந்ததுக்கு அப்புறமா காசு இல்லாமல் ரோட்டில் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு மாறினவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடியினுடைய ஃபைண்டிங்ஸ். ஸோ இந்த ஒரு நோட்டத்தில் நாம் பார்க்கும்போது சோஷியல் மீடியா அகைன் இட் கம்ஸ் பேக். சோஷியல் மீடியாவில் எதுக்கு நம்ம போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. மனுஷங்க அப்படின்னு சொன்னால், சின்ன குழந்தை ஏதாவது ஒன்று பண்ணுதா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். தப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா தப்பு பண்ணுறது கற்றுக்கிறதுக்காக பண்ணுதுன்ற நாம் புரிஞ்சுக்கிட்டு, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கணும், தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பார்க்கணுங்கிற அந்த ஒரு கரெக்டான ஒரு கண்ணோட்டத்தை நாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சோஷியல் கனெக்டிவிட்டிங்கிறது நேச்சுரலாக வரும். ப்ளஸ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து பழைய காலத்தில் இருந்த ஸ்ட்ரக்சர் அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னாலும் குழந்தைங்களுக்காக நாம் எவ்வளோ சமயம் கொடுக்குறோம், இதை வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலாக வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ நேச்சுரலாக கற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஆராய்ச்சியில் கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங்ஸ் இது. இப்போது எந்த இனமாக இருந்தால் என்ன, என்ன மதமாக இருந்தால் என்ன, சமயம் சார்ந்த ஒரு குழந்தை வளருதுன்னா, ஆன்மீகம் சார்ந்த ஒரு குழந்தை வளருதுன்னு சொன்னால் அதோட வாழ்க்கை முறை நெறிப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைத்தானங்களா டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ சமயம் சார்ந்த ஒரு வளர்ப்பு இல்லை ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து திணிக்க முடியாது. இதை வந்து எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால், சிஸ்டம் லெவலில், சமுதாய லெவலில் ஒரு சேஞ்சாக, ஒரு மாற்றமாக எப்போ நாம் வந்து ஒரு தீவிரமான ஒரு நோக்கத்தோடு அதை பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நேச்சுரலாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அது முக்கியமான ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு வந்து அது நேச்சுரலாக உள்ளே போகாது. குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக உள்ளே போகாத வரைக்கும் நீங்கள் ஆன்மீகத்தையே சொல்லி கொடுத்தாலும் கூட அது ஆன்மீகம் கிடையாது, அது ஆக்சுவலாக தீவிரவாதம். ஏன் அப்படின்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் திணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அது தேவையான ஒரு எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது.
ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நமக்கு தேவையானது ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக சிஸ்டம் லெவல் மாற்றம், சமுதாய லெவல் மாற்றம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேவை இன்றைக்கி. இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு மரத்தை நீங்கள் வந்து வளர்த்துடலாம். ஆனால் அது வளர்ந்து 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 காடானாக்கா அதை வந்து எப்படி சம்பாலனை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோர்ஸிபிளி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தினுடைய பேரில் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்தாலும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களால அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. சஸ்டெயின் பண்ண முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆன்மீகம் சொன்னாலும் அது வந்து பொருந்தாது. ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து தேவையான ஒரு விஷயங்களை நேச்சுரலாக சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எது உதவி பண்ணுதோ அதை நாம் வந்து ஆன்மீகம் சொல்ல முடியும். நிறைய கருத்துக்கள் பரிமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய தகவல்கள், புது புது தகவல்கள், ஏன்னா ஒரு ஆய்வாளராக நிறைய எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க டாக்டர். நீங்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு அறிகிறோம். என்ன நூல்கள் எழுதியிருக்கீங்க? என்ன காரணத்துக்காக அந்த உந்துதல், தூண்டுதல் உங்களுக்கு வந்தது? ஸோ நூல்கள் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நாங்கள் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து அட் அன் இன்ஸ்டிடியூஷனல் லெவலில் எழுதியிருக்கும், இண்டிவிஜுவல் லெவலில் கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், மன ரீதியாக என்னென்னலாம் நோய்கள் இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் சைக்கோசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இல்லை ஸ்கீசோஃப்ரினியான்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஆங்ஸைட்டி. ஸோ இந்த மாதிரியான விதவிதமான நோய்கள் இருக்குது. இந்த நோய்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து எப்படி வந்து ஆன்மீகத்தினுடைய மூலமாக, மெயின்லி யோகா மூலமாக நம்ம வந்து எப்படி வந்து பலனடைய முடியும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட நூல்கள் வந்து நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் மூலமாக எழுதியிருக்கோம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த இன்ஸ்டிடியூட் மூலமாக இந்த மாதிரி விதவிதமான மனம் சம்மந்தப்பட்ட நோய்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம வந்து யோகா வந்து எப்படி உபயோகம் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக், சமுதாயத்துக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் அதில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் சயின்டிஃபிக்காக என்னெல்லாம் ஆய்வுகள் நடந்திருக்கோ அதனுடைய ஆதாரத்தில் நம்ம வந்து யோகா எப்படி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விதவிதமான நோய்களுக்கு தகுந்த மாதிரியான நூல்கள் நிறைய இருக்குது. டாக்டர், நம்ம ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த எத்தனை பரபரப்பான காலமாக இருந்தாலும், இந்த பரபரப்பு சூழலாக இருந்தாலும், இயந்திர வாழ்க்கையாக இருந்தாலும், பணத்துக்கான பொருளுக்கான தேடலில் அதிகமாக இருந்தாலும், ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு மன அமைதி தேவை, அது கட்டாயம். அந்த மன அமைதியை தேடி ஒரு கட்டத்தில் நம்ம வந்தே தீருறோம். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தனிமை தேவையாக இருக்குது, எல்லாருக்கும் மன அமைதி தேவையாக இருக்குது இல்லையா. ஆக இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் என்னத்தான் ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம அமர்ந்தால் தான் நம்மளை உணர முடியும். தன்னை உணர்தல் ரொம்ப முக்கியம் இல்லையா. தன்னை உணர்ந்தால் மட்டுமே அந்த அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அந்த தன்னை உணர்தல், ஒரு அமைதி ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ தன்னை உணர்தல், அதிலிருந்து நமக்கு வந்து அமைதி எப்படி வரும், அதுக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில முக்கியமான டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் பண்ணலாம், வளர்ந்தவங்களும் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகா அப்படிங்கிற பேர்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யோகா அப்படின்னு சொன்னாலே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுயத்தை வந்து ஒரு நமக்கும் மேலாக இருக்கக்கூடிய சக்தி கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த நமக்கு மேலான அந்த சக்தி கூட சுயம் நாம் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம யார் அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இங்கே வந்து இப்போ உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நாம் வந்து நம்மளை வந்து அப்சர்வ் பண்ணலாம். என்னுடைய உடலில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, என்னுடைய மனசு வந்து பதற்றமாக இருக்கா இல்லை அமைதியாக இருக்கா, நான் வந்து இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நான் எப்படி கொடுத்துட்ருக்கேன். இதை வந்து என்னென்னாக்கா பாசிட்டிவாகவும் இல்லாமல் நெகட்டிவாகவும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து
நியூட்ரலாக அப்சர்வ் பண்ணுறது. சரீரத்தில் ஏற்படுற சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, மனசில் ஏற்படுற சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, சம்பந்தங்களில் ஏற்படுற சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, இதை வந்து ஒரு 3வது மனுஷனை போல் நாம் வந்து விலகி இருந்து பார்த்துக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை உணர்தலுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம டைரெக்டாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஆனால் நமக்கு தெரியுறதெல்லாம் இந்த உடல் தான். உடலுக்கு அப்பாற்பட்ட சக்தினா நான் அதை எப்படி அனுபவம் பண்ணுறது, அது என்னது, அது எப்படி இருக்குது, இந்த கேள்வியில் போயிட்டு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்களே தவிர என்ன பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு, அது நல்ல எண்ணங்களாகவும் இருக்கலாம், கெட்ட எண்ணங்களாகவும் இருக்கலாம். அது பின்னாடி நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடிட்டுருக்குங்கிறது ஒரு 3வது மனுஷனாக பாருங்கள் போதும். அதில் தான் பார்த்தீங்கன்னா மனசினுடைய அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடை நம்ம அனுபவம் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சக்தி அனுபவம் பண்ணுறது. இந்த அனுபவம் எந்த அளவுக்கு நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமோ, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஞானம் வரும். நான் வந்து இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த ஒரு உருவம் கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நான். ஏன்னா அந்த சக்தியை நீங்கள் அனுபவம் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சக்தியினுடைய அனுபவத்துக்கு தான் நம்ம விதமான பேர் சொல்கிறோம், அன்பு, அமைதி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அன்பு, அமைதி, சந்தோஷம் இது எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக அனுபவம் பண்ணுறோமோ, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நமக்கு மேலான இன்னொரு சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னென்னோ பேரில் சொல்கிறோம். அல்லான்னு சொல்லலாம், இல்லை ஈஸ்வரன் சொல்லலாம், இல்லை புத்தான்னு சொல்லலாம். விதவிதமான பேரில் நம்ம என்ன சொல்கிறோமோ, அந்த நமக்கு மேலான சக்தி கூட வந்து கனெக்ட் பண்ணுறது சகஜமாகும். ஃபஸ்ட்டு நாம் வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை அனுபவம் பண்ணணும். நமக்குள்ளே இருக்கிற சக்தி அனுபவம் பண்ணுறதுங்கிறது எங்கேயோ காட்டிலையோ மலையிலையோ போயிட்டு உட்காந்துட்டு மணிக்கணக்காக தவம் பண்ணுறது கிடையாது. உள்ளுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, நான் இவங்ககிட்ட என்ன பேசிகிட்ருக்கேன், அதை வந்து ஒரு 3வது மனுஷனாக நியூட்ரலாக பார்க்கறது தான் வந்து பெரிய ஒரு பயிற்சி. அதில் தான் நமக்குள்ளே இருக்கிற சக்தியை அனுபவம் பண்ண முடியும். அந்த சக்தி அனுபவம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலான சக்தி கூட கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் யோகா. டாக்டர், இப்போ கர்மான்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ நம்ம கடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பாதையில் ரயில் பயணிகள் போல் எத்தனையோ பேர் நம்மளோட வந்து பயணிச்சுட்டு போவாங்க. சிலர் நல்ல விஷயங்களாக நமக்கு அமைவாங்க, சிலர் நம்மளை மனதை காயப்படுத்திட்டு போகலாம். இந்த கர்மா பற்றி உங்களோட கருத்து? ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினாலே இந்த கர்மா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக் மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒரு சிலது இருக்குது. பட் பர்சனலாக ப்ளஸ் சயின்டிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும், கர்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் லாஜிக்கல் திங். அது வந்து ஒரு மித்தோ இல்லை ஏதோ ஒரு மூட நம்பிக்கையோ அப்படி கிடையவே கிடையாது. ஏன் வந்து மூட நம்பிக்கை மித்து மாதிரி எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்மான்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தின அந்த நெக்ஸ்ட்டு நொடியே எல்லோரும் யோசனை பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க முன்காலத்தில் என்னவாக இருந்தாங்க, அந்த பிஃபோர் பர்த் இல்லை ஆஃப்டர் பர்த், இதை பற்றிலாம் யோசனை பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் பேசுவாங்க. இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஓடிட்டுருக்குறது. கர்மாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தின உடனே அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வருது. நம்ம அவ்வளோ தூரமாக போகணுன்ற அவசியமே கிடையாது. இது எப்படி அப்படின்னு சொன்னால், என் கையில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு நான் வந்து ரெடி இல்லை. இங்கேருந்து ஒரு 100 மைல் தூரத்தில் என்ன இருக்கோ அதை நான் பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கையில் இருக்கிறத பார்க்குறது எனக்கு தெரியல, தூரத்தில் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிறத வந்து நான் என்னால் பார்க்க முடியும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதனால் பார்த்தீங்கன்னா கர்மாங்கிற அந்த வார்த்தை கூட வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நேச்சுரலாக கனெக்ட் ஆகியிருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி அவ்வளோ தூரமாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காலையில் சப்பாத்தி சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன், மதியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கர்ட் ரைஸ் சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன், சாயந்தரமாக எனக்கு வந்து வயிறு வலிக்குதுன்னு வச்சுங்க. நேச்சுரலாக நான் என்ன யோசனை பண்ணுவேன், சப்பாத்தி சாப்பிட்டதுனால வயிறு வலிக்குதோ இல்லை கர்ட் ரைஸ் சாப்பிட்டதுனால வயிறு வலிக்குதோ, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன், காலையில் ஓகே நான் சப்பாத்தி சாப்பிடாமல் இருந்து பார்க்குறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் சப்பாத்தி சாப்பிட்டாலும் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் கர்ட் ரைஸ் மதியத்தில் சாப்பிடாமல் இருந்து பார்க்குறேன். இதுதான் நேச்சுரலான திங்கிங். நான் நேற்று என்ன பண்ணணும், அது இன்றைக்கி என்னை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இல்லை நான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கணும், அது நாளைக்கு எப்படி என்னோடய லைஃப் அஃபெக்ட் பண்ணும், இதுக்கு பேர் தான் கர்மா. ஆக பிரம்மகுமாரிஸ் அறவாரியம்
மிக ஒரு அற்புதமான ஒரு இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். கடல் கடந்து வந்து டாக்டர் ராமஜெயம் அவர்கள் நமக்காக நிறைய நல்ல பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ஆன்மா ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் யோகா சம்பந்தப்பட்டும் மனோவியல் சம்பந்தப்பட்டும் நிறைய பகிர்வுகள் நம்மோட மேற்கொண்டார். அதை மேற்கொள்கிறதுக்கான தகுதியும் அவருக்கு இருக்குது. நிறைய ஆய்வுகள் செய்திருக்காரு. ஆக தன்னை நேசிக்க வேண்டும்ன்ற ஒரு உங்கள் பேச்சில் அந்த தன்னை நேசிக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். யார் தன்னை நேசிக்கிறாங்களோ நிச்சயமாக இந்த உயிருக்கு நல்ல விஷயங்களை தான் செய்ய நினைப்பாங்க. ஆன்மா என்ன விரும்புதோ அதை செய்யணும், அது இன்னொருத்தர் காயப்படாமல் இருக்கணுங்கிற விஷயம்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று, எல்லா பிரச்சனைக்கும் எல்லை தாண்டிய ஒரு எதிர்மறையான தீர்வு தான் பலன்னு சொல்லிட முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும். அதுக்கு ஆன்மீகம் துணை புரியுது. குடும்ப உறவுகள், குடும்ப அணுக்கம், இணக்கம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம்னு டாக்டர் ரொம்ப அழகாக தெளிவாக நம்மளுக்கு வந்து சொன்னார். ஆக பிரம்மகுமாரிஸ் அறவாரியத்தின் இந்த வாய்ப்பு நிச்சயமாக டாக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் சொன்ன நல்ல பல விஷயங்களை நம்ம நடைமுறைக்கு எடுத்துக்கிறதுக்கும் நிச்சயமாக வழிவகுத்திருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். இனி அடுத்த ஒரு இது போன்ற தலைப்பில் நிச்சயமாக சந்திப்போம். இன்றைக்கு உங்களோட விடைபெறுது ராமேஸ்வரி ராஜா, மக்களோசையின் செய்தி ஆசிரியர். ஆக டாக்டர், உங்களுடைய இறுதியான ஒரு கருத்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருக்கும் இந்த முக்கியமான விஷயம், நாம் யார், மன அழுத்தம்ங்கிறது என்ன, எப்படி நாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்கள் எல்லாருக்கூடும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம என்ன இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம், இதிலிருந்து ஏதாவது 1-2 விஷயத்தை கூட நாம் எடுத்து சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக அமைதியாக இருக்க முடியும். இதோட நான் விடைபெறுறேன். நன்றி.